Term 2 second lesson we are going to see in today's video. It is about water, children. Water நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. உணவு, தண்ணி, உடை, உறக்கம், இருக்க இடம் இதெல்லாம் முக்கியம். ஸோ உணவுக்கு அப்புறம் தண்ணீரும் ரொம்ப முக்கியம். உணவு இல்லாமல் கூட பல நாள் இருந்துடலாம். வாட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது. Not only for human beings, all living things need water. So அந்த water பற்றின லெசன் தான் உங்களோட செகண்ட் லெசன். We will see what are the topics we are going to cover today and run through the lesson. Okay ma, be ready with your textbook. So we will begin with the second lesson ma, video session 1 of the second lesson, water. Water is the primary source of our life. அப்படின்னா என்னம்மா, நம்ம வாழற வாழ்க்கைக்கு வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். வாட்டர் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ஸோ இட் இஸ் கால்டு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப். போர்ட்டபிள் வாட்டர்னா குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணி, குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி நமக்கு எங்கேருந்தெல்லாம் வருதுன்னு பார்க்க போகிறோம். வை ஷுட் வி சேவ் வாட்டர், எதுக்கு நம்ம வாட்டரை சேவ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த side headings we are going to cover in today's video session. Okay, keep your book ready. Let us start reading. So children, turn to page number 48. We will see the second lesson for the term water. Okay, வாட்டர்னா என்ன, தண்ணி. தண்ணி இல்லாமல் நம்ம உயிர் வாழவே முடியாதுமா. தண்ணி ரொம்ப அவசியம். நம்ம உடம்புல 75% வாட்டரால் தான் ஆகியிருக்கு. ஓகேவா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி எவ்வளோ முக்கியன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட் த சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர், சோர்ஸஸ்னால் என்ன, வாட்டர் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர், எப்படிலாம் வாட்டர் வேஸ்ட் ஆகுது, அது எப்படி தடுக்கிறதுன்னு. எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ், வாட்டர் பாடிஸ்னால் என்ன, எதெல்லாம் நமக்கு தண்ணி தருதோ அதுக்கு பேர் வாட்டர் பாடிஸ், அதெல்லாம் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது. நோ அபவுட் ப்ராப்ளம்ஸ் காஸ் டியூ டு ஸ்டாக்னன்ட் வாட்டர், ஒரு இடத்துல தண்ணி தேங்குச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாக்னன்ட் வாட்டர். அதனால் நிறைய நோய் பரவும், நோய் கிருமி பரவும், கொசு முட்டையிடும். அதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அதில் வர ப்ராப்ளம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு சின்ன ரைம்ஸ் இருக்குமா. ஓகே, நம்ம சேர்ந்து பாடுவோம். வாட்டர் வாட்டர், a thirsty bird from far away looked for water on its way. Empty ponds and lakes dry, everywhere did it try. Suddenly it spotted a dripping tap. A boy, carelessly leaving it open, was walking away. The bird flew down and drank. To the little boy it said, water is precious, do not waste it. Close the tap after you drink. பார்த்தீங்களா, ஒரு பையன் தண்ணி குடிச்சிட்டு சரியாக குழாவை மூடாமல் போயிட்டான். ஒரு தேர்ஸ்டி பேர்டு, தாகமாக இருக்க ஒரு பறவை அந்த தண்ணியை குடிச்சிட்டு குழாவை அதை மூடிட்டு சொல்லுதான், வாட்டர் இஸ் ப்ரிஷியஸ், அதை வேஸ்ட் பண்ணாதேன்னு. ஓகேவா, த பாய் ரியலைஸ்ட் அண்ட் செட் சாரி. He closed the tap and went satisfied. The bird flew on singing a happy song. அவன் என்ன சொல்கிறான், சாரி சொல்லிவிட்டு இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பேர்டோ இந்த ஹாப்பி சாங்கை பாடிக்கிட்டே போயிடுச்சு. ஸோ யூ ஷுட் நெவர் வேஸ்ட் வாட்டர். வாட்டர் இஸ் வெரி ப்ரிஷியஸ், யூ ஹாவ் டு சேவ் இட். வாட்டர் அ ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன, நம்ம வாழற வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வந்து வாட்டர். அதனால் ப்ரைமரி சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸஸ் ஆன் எர்த். உலகத்தில் ரொம்ப முக்கியமான பொருள் வாட்டர்மா. All living things like small organisms, plants and animals need water to survive. People use water for various purposes. Rain is one of the most main sources of water. Plants, animals, any living thingக்கு வாட்டர் வேணும். வாட்டர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அண்ட் பீப்புள் வந்து நிறைய விஷயத்துக்கு வாட்டரை யூஸ் பண்ணுறோம். குடிக்கிறது, சமைக்கிறது, சாப்பாடு தவிர வாஷிங், ட்ரிங்கிங், வெசல் வாஷிங், க்ளீனிங், மாப்பிங் எல்லாத்துக்குமே. அந்த வாட்டருக்கு மெயின் சோர்ஸ் யார், ரெயின். ஓகே, a camel can drink 60 to 100 liters of water at a time and live without water for several days. World Water Day is observed on 22nd March. ஒரு கேமல், ஒட்டகம் வந்து 60லேருந்து 100 லிட்டர் தண்ணி குடிக்க முடியும் அட் அ டைம், ஒரே கல்ப்பில். அண்ட் அதை ஸ்டோர் பண்ணிக்கும் ஹம்பில், அதோட முதுகில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, டெசர்ட்டில் தண்ணி கிடைக்காது இல்லையா, அது மாதிரி நிறைய நாள் தண்ணி கிடைக்கலனாலும் அதால் உயிர் வாழ முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காரு கடவுள். வேர்ல்டு வாட்டர் டேன்னு 22nd March நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே,
We need water to wash our face, brush our teeth, cook our food, wash our vessels and to drink. ஓகேவா, இதை நீங்கள் பென்சிலில் எழுதிக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். We need water to wash our face, we need water to brush our teeth, we need water to cook our food, we need water to wash our vessels, we need water to drink. So ஒவ்வொன்றும் பென்சிலில் you can write this. This activity is homework for you. You have to tick the activities for which water is needed. எதுக்கெல்லாம் தண்ணி தேவையோ டிக் பண்ணுங்கள், தேவை இல்லைங்கிறதுக்கு கிராஸ் போட்டுருங்க. Name any 4 activities which you can do without water. தண்ணி இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச 4 விளையாட்டோ 4 ஆக்டிவிட்டியோ 4 செயலோ இந்த 4 டேஷில் எழுதுங்க. Write everything in pencilமா and send me in WhatsApp. Next page you have a picture with lot of wild animals. Why we find animals in this picture near a water source? Why they are gathered here? Gathered na ஏன் கூட்டம் கூடி இருக்கு? Because they all need water. They want to drink water flowing in the river or stream. அதுக்காக வந்திருக்கு. Okay, write few lines about this picture. இந்த பிக்சரை பற்றி உங்களுக்கு ஒரு few lines என்ன தோணுதோ you write it here. Wild animals need water, hence they come to water bodies in the forest. Just like us, animals too drink water when they are thirsty. நம்மள மாதிரி அவங்களுக்கு தண்ணி வேணும். ஸோ வாட்டர் பாடியை தேடி வந்து they drink water every day. They drink flowing pure water. தேங்கி இருக்க ஸ்டாக்னண்ட் அழுக்கு தனியாக அனிமல்ஸ் குடிக்காது. flowing pure water தான் குடிக்கும். போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர்னால் குடிக்கக்கூடிய தண்ணி. தண்ணியில் பல வகை உண்டு. போர்ட்டபிள் வாட்டர்னால் எந்த தண்ணியை நம்மளால் குடிக்க முடியுமோ அதை போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்கிறோம். ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோன் அஸ் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர் இஸ் வாட்டர் தட் இஸ் குட் டு ட்ரிங்க் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன். அப்படின்னா என்னம்மா, நம்ம குடிக்கிற தண்ணியை போர்ட்டபிள்னு சொல்கிறோம். அது வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபுட் குக்கிங்க்கும் யூஸ் ஆகும். ஓகேவா. போர்ட்டபிள் வாட்டர் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ்மா. குடிக்கிற தண்ணியில் எந்த கெமிக்கல் கண்டாமினேஷனும் இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டு, தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அது கிளியர் வாட்டர்னு அர்த்தம், பியூர் வாட்டர்னு அர்த்தம். ஆர்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ். ஆர்டர்னால் என்ன, ஸ்மெல், எந்த விதமான துர்நாற்றமோ ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. கலர்லெஸ், ஒரு கலரும் இருக்காது. இஃப் இட் இஸ் அ பியூர் வாட்டர். இம்பியூர் வாட்டராக இருந்தால் தான் யூ வில் கெட் அன் எல்லோ ஆர் ப்ரௌன் டிண்ட். ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா விச் காசஸ் டிசீசஸ். நோய் உருவாக்குற பாக்டீரியா மாதிரியான கிருமிகள்லாம் இல்லாத வாட்டராகவும் இருக்கணும். இந்த 4 பாயிண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இட் இஸ் அ போர்ட்டபிள் வாட்டர். Different sources of drinking water. Water is available in many natural sources, but not all the water sources are suitable for drinking. நிறைய விதமாக தண்ணி இருந்தாலும் நேச்சுரலாக எல்லாமே குடிக்க முடியாதுமா. Water should be boiled to kill the germs in it and only then it is suitable for drinking. 2 sources of water are rain, well, river, lake and stream. தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணுமா. பாய்லிங் பாயிண்ட்டுங்கிறது 100 டிகிரி டெம்பரேச்சர். அவ்வளோ கொதிக்க வச்சா தான் அதில் இருக்க கிருமி ஜெர்ம்ஸ் எல்லாம் சாகும். அப்போ தான் நமக்கு குடிக்க சூட்டபுளாக இருக்கும். அண்ட் எங்கேருந்து நமக்கு மெயினாக வாட்டர் கிடைக்கிது? ரெயின், மழை, வெல், கிணறு, ரிவர், ஆறு, லேக், ஓடைகள், ஸ்ட்ரீம், நீரோடைகள். லேக்குங்கிறது ரிவரை விட சின்னது, அதை விட சின்னது ஸ்ட்ரீம். இதெல்லாம் வந்து ஓடை, நீரோடை, அதெல்லாமா. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு வாட்டர் மெயினாக கிடைக்குது. ரொம்ப ப்ரைமரி சோர்ஸ் வந்து ரெயின் வாட்டர் தான். ரெயின் வாட்டர் தான் வெல், ரிவர், லேக், ஸ்ட்ரீம்லலாம் ஃபில் ஆகி நமக்கு கிடைக்குது. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இதையே தான் ஜம்பிள்டாக கொடுத்துருக்கான். திஸ் இஸ் அ ஆக்டிவிட்டி ஃபார் யூ. ப்ளீஸ் டூ இட் இன் பென்சில். ஓகே. தென் யூ ஹாவ் observe the picture, put a tick for the water which is good for drinking, discuss about these with your friends. So you can see many pictures in this column. எதெல்லாம் வந்து ட்ரிங்கிங்க்கு சூட்டபிளான வாட்டர், எதெல்லாம் சூட்டபிள் இல்லாத வாட்டர் டிக் ஆர் ராங் போட்டு அனுப்புங்க in pencil. Then you have, I freeze when I am cold and I fall softly as snow. I melt in the sun and down the mountain I flow. Who am I? This is also a very easy who am I. I will not say the answer. You find out and write it in pencil over here. Turn to the next page. Let us assemble a simple pump. So இது வந்து ஒரு குட்டி experiment which you can try at home. Materials needed: any hollow tube, PVC, metal or even a long papaya stem. ஒரு PVC பைப்பு வீட்டில் இருந்தால் அந்த பம்பு குழா பைப்பு மாதிரி, இல்லை மெட்டல் பைப்பு, இல்லை லாங் பப்பாயா ஸ்டெம். பப்பாயா ஸ்டெம் வந்து உள்ளே வந்து போலாக இருக்கும். அதனால லாங் பப்பாயா ஸ்டெம் எடுத்துக்கோங்கங்கிறாங்க. ஹோல்ட் த டியூப் ப்ரொசீஜர்னால் எப்படி பண்ண போகிறோன்னு. Hold the tube with your left hand and move it up and down into a bucket of water.
Keep the palm of your right hand on the top of the tube and open and close it with each up and down reciprocation. Soon water will start squirting out. Here the up and down motion of the left hand does the pumping while the right palm acts like a valve. ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி பக்கெட் தண்ணியில் இந்த பைப்பை வச்சு அப் அண்ட் டவுன் கையை நீங்கள் நகர்த்திங்கன்னா வாட்டர் ப்ரெஷராக வெளியில் ஸ்குவர்ட் ஆகும். ஸ்குவர்ட்னா இட் இஸ் ப்ரெஷராக தெளிக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் தட் யூ கேன் டூ அட் ஹோம். அண்ட் இது ஒரு பம்ப் மாதிரி ஆக்ட் ஆகுது பாருங்கள். அந்த அப் அண்ட் டவுன் மோஷனும் உங்கள் ரைட் பாம்பும் தான் பம்ப் ஆக்ஷனை பண்ணுது. பம்பில் தண்ணி வரா மாதிரி பீச்சிட்டு அடிக்கும். ஓகேவா? ஓகேம்மா. Next, more to know. Each person on the earth requires at least 20 to 50 liters of clean and safe water per day for drinking and other activities. ஸோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20லேருந்து 50 லிட்டர் தண்ணி தேவைமா. எதுக்கு? குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, வாஷிங் எல்லாம் சேர்த்து 20லேருந்து 50 லிட்டர் தண்ணி. உங்களுடைய வாட்டர் பாட்டில் கேன் 1 லிட்டர்னா அது மாதிரி 20 bottles to 50 bottles is needed for per person for per day. ஒரு நாளைக்கு அவ்வளோ தேவையாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ வாட்டர் முக்கியம், அதை எவ்வளோ கன்சர்வ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணாமல். நெக்ஸ்ட், why should we save water? Only 3% of the water in the entire earth is fresh water. Water is precious, so we should never waste water. Some methods to prevent wastage of water. Never allow water to overflow from buckets. Wash fruits and vegetables in a bowl of water and not under running tap water. Always close the taps while brushing the teeth. Use leftover water in your water bottle to water a potted plant. Turn off the tap after each use. Use a sprinkler to water the garden. ஸோ முதல்ல எதுக்குமா கன்சர்வ் பண்ணணும் வாட்டரை? வாட்டர் ப்ரிஷியஸ். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து 3% தான் இருக்குது, அதை தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பாயிண்ட்ஸு? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தேவையில்லாமல் பக்கெட்டில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறது நிறுத்தணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணும்போது டேப் வாட்டரில் அப்படியே விடாமல் ஒரு போல் ஆஃப் வாட்டர் எடுத்து அதில் வாஷ் பண்ணணும். அந்த தண்ணியை தூக்கி நம்ம செடிக்கும் கொட்டலாம், தரையில் கொட்டாமல். க்ளோஸ் த டேப்ஸ் வெல் ப்ரஷிங் த டீத். பாதி பேர் ப்ரஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் குழாயில் தண்ணி போயிட்டே இருக்கும், விச் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். அதை அவாய்ட் பண்ணணும். லெஃப்ட் ஓவர் வாட்டர் பாட்டிலில் டெய்லி நம்ம கொண்டு போகிற ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் இருக்க பாக்கி தண்ணியை தரையில் கொட்டாமல் ப்ளீஸ் போர் இட் ஃபார் அ பிளான்ட். ஓகே. அண்ட் தென் ஒவ்வொரு யூஸுக்கு அப்புறம் டேப்பு நல்லா டைட்டாக மூடி இருக்குமான்னு பார்க்கணும். லெட் இட் பி ஸ்கூல், ஆஃபீஸ் ஆர் யுவர் ஹோம் ஆர் எனிவேர், டேப்பு நல்லா க்ளோஸ் பண்ணணும். கார்டனுக்கு நல்லா பெரிய பைப் வச்சு நிறைய தண்ணி விடாமல் ஸ்ப்ரிங்க்லர்னு ஒன்று இருக்குது, ரொம்ப மெதுவாக தண்ணி விடும். அந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் வச்சு தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாதான் we can save water for our future. ஆல்ரெடி நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குகிற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்புறம் தண்ணியே இல்லாமல் திண்டாடுவோம் if we don't save water properly. 53 is also full of activities which you have to do on your own. Write some activities through which we can save water. So you find out what are the activities with which you can save water. Answer the following questions putting a tick. If your answer is different from all of the given pictures, write its name in the empty box. Which one do you use to drink water? So plastic tumbler, stainless steel glass, water bottle, tap. So you have to put a tick in whichever you use for drinking water. Similarly, you do this. Then what is this? It's a piggy bank where you can save money. They have shown droplets of rainwater which should also be saved. Join the dots and color the picture. Complete the message. You can join and color it and you can save every dash water. Try to complete this message. How people stored water in olden days. In olden days, people stored water in different ways. Few methods were well, water tanks in forts, draw well, reservoirs, rivers, bunds, tanks, dams and borewells. These are the different methods in which olden days people saved water for drinking and other purposes. So that is all children for today. Today's video session is over. So till this page number 52 varayum read along with my video. Please understand the lesson. It's a very interesting lesson. We will continue the remaining part of the lesson in the next video session. Okay, take care. Tata, bye bye.